எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம இந்த தசாபுத்தி அது கூட பரிகாரம். சரி, இந்த தசாபுத்தி ஏழரசனி காலங்கள் வரும்பொழுது தான் நம்ம பார்க்கணுமா அப்படிங்கிறது இல்லை. நம்மளுக்கு பாதகாதிபதி தசை நடக்கிறது, புக்தி நடக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் சரி, இந்த பாதகாதிபதிங்கிறவர் யார்? பாதகத்தை செய்பவர் பாதகாதிபதி. அவரை எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லாருக்கும் ராசி கட்டம் தெரிஞ்சிருக்கும். எப்பவுமே பார்த்தோன்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், அப்புறம் அப்படியே தான். இது மூணே ரூல் தான். மேஷ ராசி அப்படிங்கிறது சரம், ரிஷபம்ங்கிறது ஸ்திரம், மிதுனம்ங்கிறது உபயம். இதே தான் ரிப்பீட்டாக வரும். சர ராசிகளுக்கு 11ஆம் அதிபதி, அதுலேருந்து 11ஆம் வீடு, அதாவது கும்பராசி, அது பாதகாதிபதி. ஓகே, ஸ்திரம் 9வது. இப்போ ரிஷபம் இருக்கு, ரிஷபத்துக்கு உங்களுக்கு 9வது அதிபதியா ஆர்வரா பார்க்கணும். ஓகே, அது அவளுக்கு பாதகாதிபதி. ரிஷபம்ங்கும்போது 12, 11, 10, 9. மகரம் உங்களுக்கு பாதகாதிபதி. அடுத்தது மிதுனம். மிதுனம் உபய லக்னம். அந்த உபயத்துக்கு 7வது வீடு. 7வது வீடும் நேர சமசப்தமாக பார்க்குற தனுசு. அந்த தனுசுல குரு, இந்த குருவோட வீடு தானே அது. அப்போ அந்த குரு அவளுக்கு பாதகாதிபதியாக வருவார். அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துக்கு ப்ராப்ளம் வரும். அதுதான் விஷயம். அப்போ 7ல் இருந்தார்னா குரு கடத்துறதுக்காக ஒரு ப்ராப்ளம் வரும், கூட்டாளிகள்னால பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாதகாதிபதி தசை நடக்கும் பொழுது நம்ம இந்த பரிகாரங்களை பண்ணுறது அதுடைய தீமையை குறைச்சு கொடுக்கும். சரி, இன்னைக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சந்திர தசை. இந்த சந்திர தசை, சந்திரன் அப்படிங்கும்போது வெள்ளை தான் கலர். அதனால் வெள்ளி தாமரை தானம் நிறைய கடைகளில் கிடைக்கிறது. வெள்ளியில் சின்னதாக தாமரை பண்ணி வச்சுருப்பா. அதை நேற்றுக்கு சொன்ன மாதிரியே தான் தானங்கள் கொடுக்கறது. சந்திர தசை சந்திர புத்திக்கு தான் வெள்ளி தாமரை தானம். சந்திர தசை செவ்வாய் புத்தி, சுப்பிரமணிய பூஜை, சூரிய நமஸ்காரம். சந்திர தசை ராகு புத்தி, மிருத்யுஞ்சய ஜபம், தீபதானம். ஏன்னா ஒருத்தர் தவறி போகிறதுக்கு பெருமைய பங்கு ராகு சனி அவளுக்கு தான் இருக்கு. அதனால அந்த ராகு தசை வரும்பொழுது மிருத்யுஞ்சய ஜபம், தீப தானம். இந்த தீபதானம் இது எப்படி பண்றது அப்படின்னா, ஒரே அளவுல உள்ள பித்தளையில உள்ள விளக்கு, 5 முகமானாலும் சரி, இல்லை சாதாரணமாக இருக்கிற விளக்கானாலும் சரி, நீங்கள் வெள்ளி விளக்கானாலும் சரி, பித்தளை விளக்கு, உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜோடி வாங்கலாம். ஒரு ஜோடி வாங்கிட்டு அதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா, சுவாமிக்கு எந்த கோவிலுக்கு கொண்டு போய் கொடுக்குறோமோ, இது கொடுக்கறது ராகு ஆனதுனால காளி அந்த கோவிலுக்கு கொடுக்கலாம், அம்பாள் கோவிலுக்கு கொடுக்கலாம். அம்பாள் கோவிலுக்கு கொடுக்கும்போது எப்படி அப்படின்னு கேட்டேன்னா, இந்த 2 விளக்கையும் ஒரு தட்டில் வச்சு, இல்லை நீங்களே பெரிய விளக்காக இருந்தால் ஒரு டைமில் 1 தான் எடுத்துக்க முடியும். சின்ன விளக்காக இருந்ததுன்னா ஒரு தட்டில் 2 விளக்கையும் வைக்கிறது. அந்த விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டு, திரி எண்ணெய் எல்லாம் போட்டு விளக்கை ஏற்றி அந்த சுவாமியை 3 பிரதட்சிணம் பண்ணிட்டு, அந்த சுவாமி கிட்ட இந்த விளக்கை வச்சு இதை நம்ம இந்த கோவிலுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பண்ணுறது. அது கொடுக்கும் பொழுது நல்லெண்ணெய்க்கு பணமும் அவளுக்கு கொடுக்கணும், இல்லை 2 லிட்டர் நல்லெண்ணெயாலும் வாங்கி கொண்டு போய் கொடுக்கணும். இதுதான் தீபதானம். அடுத்தது சந்திரதசை குரு புக்தி, துர்கை ஜபம், பசு தானம். கோதானம் கொடுக்கலாம், வெள்ளை பசுவாக இருக்கணும். துர்கை ஜபம், துர்கை ஜபம் பண்ணுறது, சாலிசா படிக்கிறது எல்லாம் பண்ணலாம். அடுத்தது சந்திரதசை சனி புத்தி, இதுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம், பெண் எருமை தானம். இந்த எருமையில் பெண் எருமையாக இருக்கணும். தீபதானம், இதில் எது முடியுமோ அதை பண்ணுங்க. சந்திரதசை
புத புக்தி, லக்ஷ்மி நாராயண ஜபம். சந்திர திசை கேது புக்தி, தீபதானம். சந்திர திசை சுக்ர புக்தி, லக்ஷ்மி பூஜை, ருத்ர பூஜை, வெள்ளை பசுதானம், பெண் எருமை தானம். அதுக்கப்புறம் சந்திர திசை சூரிய புக்தி, துர்கா ஜபம், பசுதானம். இந்த சந்திர திசை சனி புக்தி. இந்த சந்திரன் சனி சேர்க்கை வந்து நம்ம வந்து ஜாதகங்களில் பார்க்கும் பொழுது அதை வந்து புனர்பூ தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன கேட்டோன்னா, சந்திரன்கிறது வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆர் 2.25 நாள் தான் ஒரு ராசியில் அவர் இருப்பார். சனி பகவான் வந்து 2.5 வருஷம் இருப்பார். அப்போ 2.5 வருஷம் இருக்கும்போது இவருடைய ஸ்பீடை குறைச்சிடுவார். அப்புறம் சந்திரன் அப்படிங்கும்போதே அவன் வந்து மனோகாரகர், மனசை கட்டுப்படுத்துகிறவர். மனசை வந்து சஞ்சலமாகி அங்கே இங்கே இந்த சந்திரபுக்தி ஓடின்னு இருக்கிறவாளுக்கு ஸ்திரமாக ஒரு டெசிஷன் எடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட சந்திரதசையில் சந்திரன்ட சனி இது 2 சமசப்தமாக பார்த்தா ஒரே இடத்துல இருந்தா, ஏன்னா சனி பகவானுக்கு 7வது பார்வை உண்டு. அப்போ இந்த சமசப்தமா சந்திரனும் சனியும் இருந்தா, சந்திரனும் சனியும் சேர்ந்திருந்தா புனர்பூ தோஷம் அப்படின்னு சொல்றோம். இந்த புனர்பூ தோஷம் என்ன பண்ணும்? புனர்பூ தோஷத்துல நிறைய பேர் அதை கவனிக்காம கல்யாணங்கள் பண்றா. இப்பெல்லாம் கொஞ்சம் ஒரு நாலேஜ் வந்திருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும், என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டா, திருமண தடை மெயினா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, கல்யாணம் வரைக்கும் வந்து நின்று போகும். 2 திருமணங்கள், இந்த கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கே லேட் ஆகும். அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இதுக்கு என்ன பண்ணலாம்? தமிழ்நாட்டில் இருக்கிறவாளா இருந்ததுன்னா, ஈரோடு ஆருத்ர கபாலீஸ்வரர் டெம்பிள் இருக்கு, அந்த கோவிலில் போயிட்டு அங்கே திங்கக்கிழமை திங்கள் ஹோரை இல்லைன்னா சனி ஹோரை, அதே மாதிரி சனிக்கிழமை திங்கள் ஹோரை, அதாவது சந்திரஹோரை ஆர் சனி ஹோரையில் போயிட்டு, இந்த கோவில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால், சந்திரனும் சனியும் சமசப்தம பார்வையில் இருக்கா. அதனால இந்த கோவிலுக்கு போயிட்டு நம்ம இந்த ஹோரையில தான் போனோம். ஹோரை ரொம்ப முக்கியம். ஹோரையில் செய்தவன் சோரம் போக மாட்டான் அப்படின்னு, அதாவது அது செய்த காரியம் வந்து வீணா போகாது. ஸோ இந்த ஹோரைகளில் வந்து நீங்கள் வந்து அந்த சுவாமிக்கு சந்திரன் சனி பகவான், சந்திர பகவான் சனி பகவான் இவா 2 பேருக்கும் சந்திர பகவானுக்கு வெள்ளை வஸ்திரம், சனி பகவானுக்கு நீல வஸ்திரம் எல்லாம் வாங்கிட்டு, நல்லெண்ணெய் எல்லாம் வாங்கிட்டு அந்த கோவிலில் வந்து ஒரு பேமெண்ட் கொடுத்தோன்னா அவள் வந்து அந்த டைமுக்கு நீங்கள் அங்கே போனேன்னா அங்கே இருக்கிற குருக்கள் வந்து அந்த பூஜையை பண்ணி கொடுத்துருவார். இந்த புனர்பூ தோஷத்தில் வர்றது வந்து இது வந்து ஒரு 10வது இடத்துல எல்லாம் சேர்ந்துருந்தா தொழிலில் வந்து ஒரு இது இருக்கும், எப்போ பார்த்தாலும் ஒரு தடை இருக்கும். அந்த மாதிரி அது எந்தெந்த இடம்ங்கிறது ஜாதகம் பார்க்கும்போது தான் தெரியும். ஆனால் சமசப்தம பார்வையில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது திருமணத்தில் தான் பிரச்சனைகளை கொண்டு வருது. அதனால அந்த தோஷத்துக்கு இந்த கோவிலில் பரிகாரம் பண்ணுங்க. இது இன்னேற்று இன்ஃபர்மேஷன். அடுத்தது இன்னைக்கு உள்ள ராமாயணம் என்ன படிக்கணும். நேற்றுக்கு ஒருத்தர் சொல்லியிருந்தா கரெக்ட், லிட்டில் ஃப்ளவர் கம்பெனி அது வந்து தட் இஸ் லிஃப்கோடு ப்ளூ கலரில் தான் இருந்தது அந்த புக், ஒரு மாதிரி கிரேஷ் கலர். நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தது. இப்போ அவள் பப்ளிகேஷன்ஸ் வருதுன்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கையில் கேரி பண்ணிட்டு போயிடலாம். அது ஒரு விஷயம். அடுத்தது இப்போ வந்து நம்ம பாராயணம் பண்ணுறது, ராமாயணத்துலேருந்து என்ன பாராயணம் பண்ணலாம். சந்திரனில் சந்திர தசை அப்படின்னாலே பண்ண வேண்டியது சுந்தரகாண்டத்தில் 5வது சர்க்கம் ஹனுமான் சீதையை தேடுதல். சாயங்காலம் பண்ணணும். பால் தான் நைவேத்தியம். இந்த பால்லாம் நைவேத்தியம் பண்ணும்போது கொஞ்சம் சுகர் அது கண்டிப்பாக அதில் போட்டிருக்கணும், பஞ்சசாரையோ வெள்ளை சர்க்கரையோ ஏதாவது ஒன்று போட்டிருக்கணும். அடுத்தது சந்திரன்ல ஆദ്യമേ சந்திரபுக்தி தான் வரும். அப்படி இருந்தாலுமே இந்த ஹனுமன் சீதையை தேடல் கூட உத்தரகாண்டத்தில் 53, 54 சர்க்கம் நிருகன் பிராமண சாபம் அனுபவித்தல். இந்த இதை படிச்சுட்டு 3 வேளையும் இது படிக்கணும். பால் சக்கரை பொங்கல் நைவேத்தியம். அடுத்தது சந்திரன்ல செவ்வாய், இதுக்கு பாலகாண்டம்
19, 22 சர்க்கம் பலா அதிபலா மந்திர உபதேசம் 3 வேளை. சர்க்கரை பொங்கல். இந்த பலா அதிபலா பத்தி ஒரு பெரிய விஷயம் இருக்கு. மாமா இதை பத்தி பேசியிருக்கார். பேசிருக்கீங்களப்பா? பேசியிருக்கார் மாமா. இது பலா அதிபலா பாலகாண்டத்துல எப்படி சொல்றார் அப்படின்னா, அவ வந்து இந்த முனிவர்களுடைய யாகத்தை காக்கிறதுக்கு போகும்போது அங்க 24 மணி நேரம் டியூட்டி பார்க்கணும். அப்போ சாப்பிட தூங்க எதுக்குமே ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் டைமே இல்லை. அப்போ இந்த பலா அதிபலா உபதேசம் கிடைக்கிறது. அந்த உபதேசம் கிடைக்கிறதுனால அவளால தூங்காம சாப்பிடாம அந்த யாகத்தை வந்து நல்லபடியா நடத்தி வைக்கிறதுக்கு உள்ள சக்தி கிடைக்கிறதாக பலா அதிபலா பலா அதிபலா நல்ல குரு மூலமா உபதேசம் கிடைச்சு பண்ணினேன்னா ரொம்ப சௌக்கியமா இருப்பேன். எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் மந்திரம். ஆனால் அந்த உபதேச காண்டத்தை பற்றி தான் சொல்றா. சந்திரன்ல செவ்வா. இந்த செவ்வான்னு வரும்போது யங் ஏஜில் உள்ளது தான் வந்திருக்கும். சுவாமியோடு ராமரோடு வந்து பாலகாண்டத்துல தான் நிறைய. இதுக்கு நைவேத்தியம் வந்து சக்கரை பொங்கல். அடுத்தது சந்திரன்ல ராகு புக்தி. இதுக்கும் பாலகாண்டம் 49 அகல்யா சாப விமோசனம். அகல்யைக்கு வந்து அவர் கல்லா இருக்கிற அகல்யை வந்து அவர் வந்து பெண்ணா மாற்றார். அந்த சாப விமோசனம் இருக்கிறத படித்தோம்னா நம்மளுக்கு நல்லது. பால் தேன் 3 வேளையும் இது பாராயணம் பண்ணணும். சந்திரன்ல குரு, அதுவும் அகைன் பாலகாண்டம். சங்கேஷ ராமாயணம் அது வந்து 3 வேளையும் பண்ணணும். பால் வாழைப்பழம் உங்களுக்கு வந்துட்டு நைவேத்தியம். அடுத்து சந்திரன்ல சனி. ஆரண்ய காண்டம் சர்க்கம் 30 கரனுடைய வதம். கரவதம் வந்துட்டு அதில் வருது. அது வந்து படிக்கணும். 3 வேளையும். பாலும் நாவல் பழம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த பழங்கள் கொடுக்கும்போது அந்த சீசன் அந்த பழம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக வாழைப்பழத்தை வச்சுக்கலாம். அடுத்தது சந்திரன் புதன். அயோத்தியா காண்டம் 26, 30 சர்க்கம் சீதையிடம் வனவாசம் பற்றி கூறல். 3 வேளை திராட்சை. புதன் ஆனதுனால அவர் சொல்றார், இந்த எப்படி அப்பாவுக்கு சத்தியத்தை நான் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத வந்து அப்பா கேட்டதை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து ராமர் சீதைகிட்ட சொல்கிறது. அடுத்தது சந்திரன் கேது. ஆரண்ய காண்டம் 6ஆம் அத்தியாயம் சர்க்கம் முனிவர்களுக்கு ராமன் அபயம். ஆரண்ய காண்டத்தில் முனிவாளையும் அவர் காப்பாற்றுறார். அந்த சர்க்கம். இதுக்கு வந்து 3 வேளை. இதுக்கு வந்து தேங்காய் தான் நைவேத்தியம். தேங்காய் உடைச்சி வச்சு நைவேத்தியம் பண்ணுறது. அடுத்தது சந்திரன்ல சுக்கிரன். யுத்த காண்டம் 121 சர்க்கம் ராமன் அயோத்தி திரும்புதல். சுக்கிரனால நல்லதாக தான் இருக்கும். அதனால ராமன் அயோத்தி திரும்புதல் 3 வேளையும் பாராயணம் பண்ணணும். கல்கண்டு நைவேத்தியம். அடுத்தது சந்திரன்ல சூரியன். கிஷ்கிந்தா காண்டம் சர்க்கம் 3 ஹனுமன் ராமனை சந்தித்தல். அந்த மாதிரி சந்திரனும் சூரியனும் இது பண்ணும் பொழுது இவாளை சந்திக்கிற அந்த காண்டத்தை படிக்க சொல்றா, அந்த சர்க்கத்தை படிக்க சொல்றா. 3 வேளை கரும்பு தான் நைவேத்தியம். இப்போ இந்த மாதிரி எங்களுக்கு வந்து எவ்வளோ படிக்க முடியும் தெரியல மாமி அப்படின்னு சொல்றவா, கண்டிப்பாக நீங்கள் படிக்கும்போது 3 வேளையும் படிக்க முடியல, ஒரு வேளை கண்டிப்பாக படிக்க முடியறது அப்படிங்கும்போது அதை படிச்சேன்னா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். ராமாயணத்துடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதாக்கு. எஸ்பெஷலி சுந்தரகாண்டம் வேறு நிறைய கான்செப்டை ஆற்றுல வச்சு படிக்கப்படாது அப்படியெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சுந்தரகாண்டம் படிக்கிறதுனால நம்ம ராமனுடைய ஹனுமானுடைய இதை பற்றி சொல்கிறது தான் சுந்தரகாண்டம். அதை படிக்கிறதுனால நம்மளுடைய தேடி, அதாவது கிடைக்காத பொருள் இருக்குல்லவா, ரொம்ப நாளாக தேடின்னு இருக்கிற பொருள்லாம் கிடைச்சிடும்னு சொல்லுவா. அதில் சுந்தரகாண்டம் படிக்கிறது ரொம்ப விசேஷம். அப்பாவோட இதில் எல்லாம் படிக்கும்போது அப்பா போய் படிச்சுட்டு வருவா. படிச்சுட்டு இந்த 7 நாளில் முடிக்கிறது அதெல்லாம் ஆடி மாதத்தில் ராமாயண மாதமாக இருக்கிறதுனால சில பேர் ராத்திரியெல்லாம் அப்பா நாங்கள்லாம் சின்னவாளாக இருக்கும்போது ராமாயணம் படிக்கிறதுக்கு போவார். கோயம்புத்தூரில் ஒரு வாத்தியார் இருந்தார். அவருக்கு பேரே ராமாயண சாஸ்திரிகள் தான். மாமா இப்போ இல்லை. அவர் ராமாயணம் மட்டும்தான். அவருக்குன்னு ஆண்கள் உண்டு. வாரத்தில் டெய்லி போயிட்டு ராமாயணம் படிச்சுட்டு வருவாள்.
அப்போ ராமாயணத்தினால நிறைய நன்மைகள் இருக்கு. அதனால எல்லாரும் இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும், எதை வந்தாலும் தாங்கிக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கும். நாளைக்கு அடுத்த திசையான செவ்வாய் திசையை பற்றி பேசுகிறோம். நன்றி, வணக்கம்.